ஸ்ரீகுருப்போ நம. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம் 19/9/2025 வெள்ளிக்கிழமை பட்சியமாலயம் அன்று 12ஆம் நாள். இதுக்கு கூர்ச்சம் அமாவாசைக்கு 2 கூர்ச்சம் வச்சு பண்ணிட்டவா, மாலைய பட்சத்துக்கு காருண்யத்துக்காக ஒரு கூர்ச்சம் வைக்கணும், 3 கூர்ச்சம் வைக்கணும். அமாவாசைக்கு 1 கூர்ச்சம் வச்சு பண்ணிக்கிறவா இந்த மாலைய பட்சத்துக்கு 2 கூர்ச்சம் வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சம் காருண்ய பிதிர்கள், ஒரு கூர்ச்சம் வர்க்கத்த பிதிர்கள். 3 கூர்ச்சம் வச்சுருக்கிறவாளுக்கு ஒரு கூர்ச்சத்தில் பித்திரு வர்க்கங்கள், இன்னொரு கூர்ச்சத்தில் அம்மாவாத்த வர்க்கங்கள், மாதாமக வர்க்கங்கள், இன்னொரு கூர்ச்சத்தில் காருண்ய பிதிரு வர்க்கம். இதை 3ஐயும் தனித்தனியாக ஆவாடம் பண்ணி 3ஐயும் தனித்தனியாக ஆசனம் போட்டு 3க்கும் தர்ப்பணம் பண்ணி இந்த காருண்ய பிதிர்கள் யார் யார் என்னங்கிறத கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அப்பா திதியில் பண்ணலாம், இல்லைன்னா 16 நாளும் பண்ணலாம், ஒரு நாளைக்கு திதியில் பண்ணலாம், இல்லது மகாபரணி மத்தியாஷ்டமி இதேமாரி புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பண்ணது பேர் எல்லாம் சகன்மாலய ஸ்டார்த்தம் இரண்ய ரூபேன அதிகரிசி, இரண்யமாக பண்ணித்தான் அங்கமாக தர்ப்பணம் பண்ணுறது. வெறும் தர்ப்பணம் பண்ணினா மாலையபட்ச புண்ணியகாலே தில தர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா போர்மானது. தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அப்புறம் பிரம்மேக்கியம் பூஜைகள் இதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம தர்ப்பண சங்கல்பத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஸ்ரீகுருப்போ நம. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம். ஆஜமனம் பண்ணிங்கோ. உச்சிதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. ஆச்சமனம் பண்ணிட்டு வாயை தொடச்சிட்டு இந்த கையில தர்ப வச்சிருக்கையில 3 பில் தர்பையை போட்டுக்கணும். வலது கை மோதிரத்தில் போட்டுக்கணும். ஓம் ரித்யாஸ்வஹவே நமசோ மிதத்யா மித்ரம் தேவம் மித்ரதேன்னோஸ்து அனுராதா நவிஷா வர்தயந்தா சதஞ்சீவேமசர்தஸ்வீராக தீர்காயுஷ்யமஸ்து. இந்த பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிரத்தில் போட்டுங்க. 2 தர்பை எடுத்து பின்னாடி ஆசனமாக போட்டுங்க. கையை ஜலத்தொட்டு கையை துடைச்சிக்கணும். திரும்பி பவித்திரத்தோடு சேர்த்து 2 கட்டப்பல் எடுத்து இடிக்கணும். இடிக்கின்ற அப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தாம்பாளத்தில் நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுட்டுலாம் இந்த மாதிரி செட்டாக தாம்பாளம், கிழக்கு நுனியா 2 தர்பைகள், அப்புறம் அதில் கூர்ச்சம் இதெல்லாம் வச்சுட்டு எள்ளு எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எள்ளு, கருத்த எள்ளு அன்னைக்கு ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமை, இதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம், 2 சந்தியா வேலைகள், சப்தமி, அஷ்டமி, சுக்லபட்ச திரையோதசி இதே மாதிரி விசேஷமான தினங்களில் எள்ளோட அட்சி சேர்த்துட்டு தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி பண்ணிங்க. தர்ப்பணம் சொல்றேன். இப்போ படத்துல காட்டின மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோப சாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் ஸ்வஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தஸ்ஸூரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओमा भोज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरोम्. अमोभाक्त समस्त दुरिद क्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधो विप स्मरेत्. पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यंतर सुशिहि मानसं वाजिकं पापं कर्मणा समुपार्चितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तदा वारः नक्षत्रं विष्णुरेवस्य योगस्य करणं सैव. सर्वं विष्णुमयं जगत् श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णुराज्ञ प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः
तृतीयपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रोभादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षरथौ कन्यामासे कृष्णपक्षे त्रयोदश्यां पुण्यतिथौ भृगुवासर युक्तायाम् आश्लेषा नक्षत्र युक्तायां शुद्धयोग कनककरण यवंगुण विशेषेण शिष्टायां तस्यां त्रयोदश्यां पुण्यतिथौ இடம் போட்டுங்க. அவ கோத்திரத்தை சொல்லிங்க. கோத்திரானாம் அப்பா பேரு தாத்தா சர்மா, இந்த கொள்ளு தாத்தா சர்மா. சர்மானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம். தாயார் இல்லாதவா மட்டும் இப்படி சொல்லிங்க. கோத்திரம் சொல்லிட்டு அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி 3 பேரும் சொல்லிட்டு தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். அப்புறம் தாயார் உள்ளவா மட்டும் சொல்லிங்க. கோத்திரம் சொல்லிங்க. 3 பேர் பாட்டி கொள்ளு பாட்டி, அந்த 3வது பாட்டி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிதிர் பிதாமகி பிது பிரபிதாமகினாம். அடுத்து மாமாவது கோத்திரம் சொல்லிங்க. கோத்திரானாம் அம்மாக்கு அப்பா மாமா தாத்தா, அந்த தாத்தா அவருக்கு தாத்தா அவருக்கு தாத்தா 3 பேர் சொல்லிங்க. சர்மானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் 3 பாட்டி பேர் சொல்லிங்க. சபத்னீக 3 பாட்டி பேர் சொன்னீங்களா? வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். வயம்ச பித்ருணாம் தத்தத்கோத்ராணாம் தத்தசர்மணாம் வசுவசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருண்ய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சமா நவரபக்ஷ பிரயுக்த மகாலயபட்ச புண்ணியகாலே பட்சீயமாலயசார்த்தம் இரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச அத்ய கரிஷ்யே. 3 குறிச்சத்தை வச்சுட்டு முதல்ல மேலே இருக்கிற குறிச்சம் ஆவாகணும், அடுத்து 2வது குறிச்சம் ஆவாகணும், அடுத்து 3வது குறிச்சம் ஆவாகணும். இப்போ மந்திரம் சொல்கிறோம், அது ஆவாகனம் பண்ணிங்கோ. உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னூசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. अस्मिन् कूर्चे वसुरुद्र आदित्य स्वरूपाणाम् अस्मत् पितृपितामह பிரபிதாமகானாம் பிதாமகி. அம்மா இருக்கிறவெல்லாம் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகினாம் அவாகயாமி அப்படின்னு எல்லா அட்சரத்தில் போடுங்க. அம்மா இல்லாதவெல்லாம் கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதృபிதாமக பிரபிதாமகானாம் மாத்ருபிதாமகி பிரபிதாமகிச்ச அவாகயாமி அப்படின்னு மேல இருக்கிற குறிச்சத்தில் போடணும். அதுக்கப்புறம் ஆசனம். ஆயந்துனஹ பிதரஸ் சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிர் தேவயானைஹ अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु
अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान् अस्मिन् कूर्चे पितृपितामह प्रपितामहानां मातृपितामही प्रपितामहीनां पितामही पितुपितामही पितुप्रपितामहीनां यतमासनं சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். இந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணோம். அதுக்கு எல்லா அட்சரம் எடுத்துங்க. उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समीधीमहि उशन्नुषत आवह पितॄन् हविषे अत्तवे. அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்துக்கு ஒருத்தர் சொல்லி 3 பேர் சொன்னது இல்லையா? சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் ஆவாகயாமி அப்படின்னு மேல இருக்கிற கூர்ச்சத்தில் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆசனம். आयन्तुनः पितरः सोम्यासः अग्निष्वात्ताः पतिभिर्देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान्. அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்துக்கு ஒருத்தர் சொல்லி 3 பேர் சொன்னது இல்லையா? சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். 2 கூர்ச்சை வச்சுட்டவனுக்கு இது. அடுத்தது 3வது கூர்ச்சத்தில் காருண்ய பிதர் ஆவாகனம் பண்ணோம். उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समीधीमहि उशन्नुषत आवह पितॄन् हविषे अत्तवे. अस्मिन् कूर्चे तत्तत् गोत्रान् तत्तत् सर्मणां वसु वसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां காருண்யபிதரேன்னு ஆவாகயாமி அப்படின்னு எல்லா அட்டத்தையும் மறிச்சாப்புல காருண்யபிதரேன்னு ஆவாகயாமி 3வது கூச்சத்தில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் காருண்யபிதருக்கு ஆசனம் பண்ணணும். आयन्तुनः पितरः सोम्यासः अग्निष्वात्ताः पतिभिर्देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान्. अस्मिन् कूर्चे तत्तत् गोत्रान् तत्तत् सर्मणान् वसु वसु स्वरूपान् पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टान् सर्वान् कारुण्यपितॄणां सर्वेषां कारुण्यपितॄणां இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். 3 குறிச்சும் ஆடாம நடுப்புற ஒரு உத்தரணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் மந்திரம் சொன்னப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 3 தடவை இருக்கு சொல்லுவா. 3 தடவை தர்ப்பணம். அதே மாதிரி மாதாமகருக்கு 3 தர்ப்பணம். அப்புறம் காருண்ய பிதர்களுக்கு தெரிஞ்சவா இருந்தா அந்த பேரு என்ன வரவு அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பேர் வரவெல்லாம் தெரிஞ்சு வச்சு எழுதி வச்சுங்க. அதை பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்ல தெரியலன்னா அந்த 3வது பேரு கடைசியில் சொல்றோம். தத்தத் கோத்ரான் தத்த சர்மணா வசு ஸ்வரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்க அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேஷு நமஸ்தபியாமின்னு 3 தடவை சொல்லுவோம். அதை பார்த்து பண்ணிக்கோ. அடுத்து இப்போ கோத்ரான் உங்க கோத்திரம் சொல்லிங்க. அப்பா பேரை சொல்லிங்க. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது உங்க அப்பா பேரு 2வது தரம். கோத்ரான் உங்க கோத்திரம் சொல்லிங்க. அப்பா பேரை சொல்லிங்க. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் உங்க கோத்திரம் சொல்லிங்க. அப்பா பேரை சொல்லிங்க. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி.
கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிங்கோ சர்மணா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி நமஹா கோத்திரம் சொல்லிங்கோ தாத்தா பேர் சொல்லிங்கோ கோத்ரான் தாத்தா பேர் சர்மணா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் கோத்திரம் சொல்லிங்கோ தாத்தா பேர் சொல்லிங்கோ சர்மணா ருத்ர ரூபான் அஸ்மதே பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது கோத்ரான் சர்மணா மூணாவது தாத்தா பேர் ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணா ஆதித்ய ரூபான் அஸ்மதே பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது தாயார் உள்ளவாள்லாம் சொல்லுங்க. 3 கோத்ராக பாட்டி பேர் சொல்லிங்கோ வசுரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக பேர் சொல்லிங்கோ வசுரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக வசுரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து இன்னொரு பாட்டி கோத்ராக ருத்ர ரூபாக பிதுः பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக ருத்ர ரூபாக பிதுः பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக ருத்ர ரூபாக பிதுः பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராக ஆதித்ய ரூபாக பிதுः பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக பேர் சொல்லிங்கோ ஆதித்ய ரூபாக பிதுः பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக ஆதித்ய ரூபாக பிதுः பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது தாயார் இல்லாதவெல்லாம் சொல்லிங்கோ கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ராக அம்மா பேர் சொல்லிங்கோ வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக அம்மா பேர் சொல்லிங்கோ வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக உங்க கோத்திரம் அம்மா பேர் வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து உங்க கோத்திரம் பாட்டி பேரு ருத்ர ரூபாக. கோத்ராக பாட்டி பேர் சொல்லிங்கோ ருத்ர ரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்திரம் சொல்லிங்கோ பாட்டி பேர் சொல்லிங்கோ ருத்ர ரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக ருத்ர ரூபாக பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ. அடுத்து இன்னொரு பாட்டி பேர் கோத்ராக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக அந்த மூணாவது பாட்டி ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மாமாத்து கோத்திரம். உங்க மாமாத்து கோத்திரம் சொல்லிங்கோ அம்மாக்கு அப்பா பேர் சொல்லிங்கோ கோத்ரான் சர்மணா வசுரூபான் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமாத்து கோத்திரம் சர்மணா அம்மாக்கு அப்பா வசுரூபான் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமாத்து கோத்திரம் சொல்லிங்கோ வசுரூபான் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மாமா தாத்தா மாமாத்து கோத்திரம் சொல்லிங்கோ அம்மாக்கு அப்பா தாத்தா சொல்லிங்கோ வசுரு ருத்ர ரூபான் மாது பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமா தாத்தா பேர் சொல்லிங்கோ சர்மணா ருத்ர ரூபான் மாது பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணா ருத்ர ரூபான் மாது பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மாமாவது கோத்திரம் மூணாவது தாத்தா கோத்ரான் சர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அம்மாக்கு அம்மா பாட்டி கோத்ராக பேர் சொல்லிங்கோ வசுரூபாக மாதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக வசுரூபாக மாதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராக வசுரூபாக மாதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அம்மா வழி ரெண்டாவது பாட்டி கோத்ராக ருத்ர ரூபாக
मातु पितामही स्वर्णदर्पयामि गोत्राः रुद्ररूपाः मातु पितामही स्वर्णदर्पयामि गोत्राः रुद्ररूपाः मातु पितामही स्वर्णदर्पयामि गोत्राः அடுத்து மூணாவது பாட்டு ஆதித்ய ரூபாः मातु प्रपितामही सुदानमस्तर्पयामि गोत्राः आदित्य रूपाः मातु प्रपितामही स्वर्णदर्पयामि गोत्राः आदित्य रूपाः मातु प्रपितामही सुदानमस्तर्पयामि அடுத்தது இந்த காருண்ய பிதர்களுக்கு மூணாவது கூத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதில் பண்ணணும். அது பேர் தெரிஞ்சா அவ என்ன பேர் என்ன கோத்திரம் சொல்லி சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா அதுக்கெல்லாம் பண்ணுற வழக்கம் உண்டு. அதெல்லாம் சில பேருக்கு பேர் தெரியலன்னா இந்த சொல்லணும். தத்தத்து தத்தத் கோத்ரான் தத்த சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருன் சுதானமஸ்தர்ப்பயாமி தத்தத் கோத்ரான் தத்த சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருன் சுதானமஸ்தர்ப்பயாமி தத்தத் கோத்ரான் தத்த சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருன் சுதானமஸ்தர்ப்பயாமி. 3 தினம் ஆயிடுத்துன்னா அந்த எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஊர்ஜம் மகந்தி 3 குறிச்சல் சேர்த்து விட்டுருங்க. ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பயா கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த தர்ப்பேதுமே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன்னு திருப்பேத 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 அப்படியே பூண்ட வளம் போட்டு அந்த தாம்பாளத்தை ஒரு பிரதர்ஷனம் வந்துருங்கோ. யானிகானிச்ச பாபாணி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே தேவதாபிய பிதிர்பிய மகாயோகிபிய தேவச்ச நமசுதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. 3 இடம் போட்டு எல்லாம் எடுத்து அந்த 3 கூர்ச்சி திரும்பி போட்டுக்க. சகாருணிக வர்க்கத்வய பிதிருபியோ நமஹா 3லையும் போட்டுட்டு 3ல வளம் போட்டுட்டு அப்படியே பாவனையா நமஸ்கரிச்சுக்கோ. நமஸ்கரிச்சுட்டு திரும்பி இடம் போட்டுட்டு எல்லாம் எடுத்துட்டு முன்ன மாதிரி ஆவாகனம் பண்ண மாதிரி யதாஸ்தானம் பண்ணணும். யதாஸ்தானம் பண்றதுக்கு உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னூசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் மேல இருக்கிறதுல பித்ரு பிதாம பிரபிதாமகான இங்க 2வது குறிச்சல் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான இங்க சர்வேஷாம் காருண்ய பித்ருணாஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி 3லையும் போட்டுட்டு அந்த கூர்ச்சித்த 3ஐயும் அவுத்துண்டு 2 வச்சிருக்கிற 2 3 வச்சிருக்கிற 3 அவுத்துண்டு கையில வச்சுட்டு ஏஷான் ந மாதா ந பிதா ந பிராதா ந சாந்தி பாதவாக தே சர்வே திருப்திமாயாந்து மயோதிஷ்டைः குசோதிலைः திருப்பேத திருப்பேத திருப்பேதா. பூண்ல சரியா போட்டுங்கோ. பவித்திரத்தை கால வச்சுங்கோ. ஆச்சமனம் பண்ணுங்கோ. திரும்பி நெத்திட்டு பிரம்மேக்கம் பண்ணுங்கோ. பிரம்மேக்கம் பண்ண அப்புறம் கயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா ஜெகதே சுபாபாத் கரோமி யஸ்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா கிருதமிதம் மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய சகரன்மாலய பட்சீயமாலய ஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணாக்கியம் கர்மா. ஓம் தஸ்ஸத் பிரம்மார்ப்பணமஸ்து. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா யஜ்ஜதந்து மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்சுதே பிராயச்சித்தானி அசேஷாணி தபக்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ணான் ஸ்மரணம் வரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த சகன்மாலய ஸ்ரார்த்தம் முடிஞ்சது. சகன்மாலயம்னா ஒரு நாளைக்கு பண்றது தர்ப்பணம். இது பட்சிய மாலையெல்லாம் டெய்லி பண்றது. இதே மாதிரி டெய்லி 14 நாளைக்கும் பண்ணணும்.
முடியாதவா அந்த 5 நாளைகளில் பண்ணலாம், இல்லை அப்பா திதியில் பண்ணலான்னு கேட்டுக்குது. பார்வதி பதையே மகாதே.